சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படி சொல்றாரு. இருந்தாலும் கூட இது மெதுவாக இந்த கைகள் நீண்டு மேல்மட்டம் வரைக்கும் வந்துருமோ அப்படின்னு திமுகவுடைய மேல்மட்டம் நடுங்கலையா? அதாவது திமுகவில் மேல்மட்டம் பல்வேறு விதமான வேதனைக்கும் சோதனைக்கும் உள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களே அவசர காலத்தில் ஜெயிலில் போட்டு அடி உதன்னு போட்டு வெளுத்து கட்டிட்டாங்க அவரை. அப்போ கூட ஸ்டாலின் தோண்ட விடலை. நல்லா கவனிய, திமுகவோட பலமும் அதுதான். அவங்க கொஞ்சம் கூட பயப்படல. இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொன்னதான், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் சொன்னது தான் திமுக நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாஜகவை எதிர்கொள்கிற சக்தி படைத்த ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை கொச்சைப்படுத்துவதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா இவருடைய சரணாகதி புராணம் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக இவர் சொல்லி தப்பித்துக் கொள்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, தான் வீட்டில் திருடுறவன் அசல் வீட்டுக்காரன் நம்ப மாட்டான்னு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணுவாரோன்னு இவர் சந்தேகப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பேசுவதே தவறு. ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சியாக தலைவராக இருப்பவர் கொச்சைப்படுத்தி பேசுவது நாகரிகமாகவும் இல்லை.